எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும், எப்படி செய்வதாக இருந்தாலும் பசில் ராஜபக்சவின் ஊடாக 10% கொடுக்காமல் நகர்வு இல்லை. 2 வழக்குகளிலே, முக்கியமாக 2 வழக்குகளிலே அவர் தேடப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். அந்த வகையிலே அவருக்கு அந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் அதிகாரிகள் கூட மிரட்டப்பட்டு அவர்களை அந்த சாட்சிகளில் இருந்து விலக்கினார்கள் என்றும், பசிலின் மீது போடப்பட்ட மல்லாட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் அத்தனையும் மறைந்தே போயின என்று கூறப்படுகிறது. வணக்கம் இலங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையன். ஆம், பசில் ராஜபக்ச கைதான். ஒரு கேள்வி, ஆனால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஓப்பன் வாரண்ட், அதாவது பகிரங்கமாக அவரை உடனடியாக கைது செய்வதற்கான அந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இலங்கைக்குள் வருகின்ற பொழுதோ அல்லது அவர் அமெரிக்காவில் வசித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கதிரையால் விழுந்த அந்த நோவோடு இலங்கைக்கு வர முடியாமல் இருப்பதாக பல தடவைகள் கூறப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்கிறது, ஏன் இருக்கிறது என்பதை தாண்டி சில வேளைகளில் அவர் அங்கே இருந்து அழைத்து வரப்படலாம் என்று கூட கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட அவர் 2 பிரஜா உரிமை, இரட்டை பிரஜா உரிமை வைத்திருப்பவர் என்ற காரணத்தினால் சில வேளைகளில் அவருக்கு அமெரிக்காவிலே அவர் தன்னுடைய சட்டத்தரணிகளினூடாக இந்த பிடியாணையை தாமதிப்பதற்கு அல்லது நிராகரிப்பதற்கு கூட முயற்சி செய்யலாம் என்று கூறப்படுகிறது. சில வேளைகளிலே இன்டர்நேஷனல் போலீசார் ஊடாக, இன்டர்போலின் ஊடாக அவர் அழைத்து வரப்படலாம் என்று கூட கூறப்படுகிறது. அவர் 2 வழக்குகளிலே, முக்கியமாக 2 வழக்குகளிலே அவர் தேடப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். அந்த வகையிலே அவருக்கு அந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், பசில் ராஜபக்ச அவர்கள் அவர் இருந்த காலங்களிலே, அவர் ஆட்சியில் இருந்த காலங்களில் நல்லாட்சிக்கு முற்பாடு ஏற்பட்ட பல விடயங்கள், பல ஊழல்கள், அதாவது ஒரு அமைச்சராக இருந்த பொழுது அவரினூடாக, உதாரணத்திற்கு பிள்ளையான் கூட அவருக்கு உதவி செய்ததாக கூறப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதற்காக எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும், எப்படி செய்வதாக இருந்தாலும் பசில் ராஜபக்சவின் ஊடாக 10% கொடுக்காமல் நகர்வு இல்லை. 10% பசில் என்று கூட செல்லமாக அழைக்கப்பட்ட ஒருவர். இருந்தாலும் கூட கிரீம் கிராக்கர் பிஸ்கட்டை அவர் தன்னுடைய ஆஃபீஸிலே அலுவலகத்திலே வைத்து சாப்பிட்டு கொண்டு வீட்டுக்கு கூட போகாமல் இருந்து வேலை செய்வாராம். அவர் என்ன வேலை செய்தார் என்று பகிரங்கமாக பலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். லஞ்சம் வாங்குவதுதான் அவருடைய வேலை. மற்றவர்களுக்கு ஒவ்வொரு அனுசரணை வழங்குவதனூடாக, அனுசரணை கடிதங்கள் கொடுப்பதனூடாக, ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு அவர் அனுமதி கொடுப்பதனூடாக அவர் லஞ்சம் பெற்றுத்தான் கொடுத்திருக்கிறார் என்று பல தடவை பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. நல்லாட்சி வருகின்ற பொழுது அவரின் மேல் பல வர்த்தகர்கள் பலர் புகார்களை கொடுத்திருந்தார்கள். லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறையிலே கொடுத்திருந்தார்கள், காவல்துறையிலே அவர் பல குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது. இருந்தாலும் கூட நல்லாட்சி முடிந்து அவர்களுடைய கோத்தபாயவுடைய காலத்திலே அத்தனை கேஸ்களும், அதாவது அத்தனை வழக்குகளும் வாபஸ் பெறப்பட வைத்தது. மற்றும் அந்த போலீஸ் அதிகாரிகள் கூட மிரட்டப்பட்டு அவர்களை அந்த சாட்சிகளில் இருந்து விலக்கினார்கள் என்றும், பசிலின் மீது போடப்பட்ட மல்லாட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் அத்தனையும் மறைந்தே போயின என்று கூறப்படுகிறது. அந்த வகையிலே இப்பொழுது அவரிடத்தில் பல ஊழல் வழக்குகள் இருந்தாலும், இப்பொழுது அவரிடத்தில் மிஞ்சி இருக்கின்ற வழக்கு, ஒரு சில வழக்கு இருந்தாலும் கூட அவர் மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்தவர்கள், அதைவிட அவருடைய அண்ணனுடைய மகன் அமெரிக்காவிலே பசிலோடு இருந்து கொண்டிருக்கின்ற, அல்லது பசிலை விட்டு வெளியே இருக்கின்ற அமெரிக்காவிலே இருக்கின்ற அண்ணனுடைய மகன், இப்படி பலர் ஊழல் வழக்குகளில் சிக்கி இருக்கிறார்கள். பசிலோடு சேர்ந்து ஊழல் செய்தவர்களில் ஒரு சிலர் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏர்பஸ் ஊழல் வழக்கு, இப்படி பல ஊழல் வழக்குகளை இவர் ஊடாக
நடந்தேறியது என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அப்படி பல வழக்குகளிலே இப்பொழுது பசில் சின்னா பின்னமாக்கி அவர் ஊழல் வழக்குகளிலே கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டது போன்ற பல வழக்குகளில் சிக்கி இருப்பதும், அதற்கு பயந்து அவர் கதறியால் விழுந்த இன்னும் மாறவில்லை, அதனால் தாமதிக்கின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட ஜூலை மாதம் 22ஆம் தேதி அவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் நாங்கள் அறிந்த விடயமாக இன்றைய நாளிலே ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட பசில் ராஜபக்ச கைது செய்யப்பட்டால் அதன் பிற்பாடு அவரோடு கோர்வையில் யார் யார் கைது செய்யப்படுவார்களோ, அல்லது பினாமிகள் கைது செய்யப்படுவார்களோ, அல்லது இவருடைய சொத்துக்கள் வேறு பினாமிகளின் பெயரிருந்து அவர்கள் அகப்படுவார்களோ என்றும் கூறப்படுகிறது. சில வேளைகளில் சொந்தங்களிலே இருக்கின்றவர்கள், நட்பு வட்டாரங்களில் இருக்கின்றவர்கள், அவர்கள் இருக்கின்ற பொழுது ராஜபக்ச கோத்தபாய ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது இருந்த அமைச்சர்கள் என்று பலர், ஒரு சிலர் தூக்கு போட்டு கூட தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஏர்பஸ் ஊழல் பிரச்சனையிலே தூக்கு போட்டு இறந்திரவர்களோடு இருக்கிறார்கள். அந்த வகையிலே பாரிஸ் நகரிலேயும், ஆஸ்திரேலியாவிலேயும், அமெரிக்காவிலேயும், ஏன் சுவிட்சர்லாந்திலேயும் கூட ஒரு சிலர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது. இலங்கையிலே பலர் அறியப்படாத அல்லது வெளியே கொண்டு வரப்படாத, வெளியே கூறப்படாத பெயர்களாகவும் புதிய பினாமிகளாகவும் பலர் இனங்காணப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையிலே பசில் ராஜபக்ச அவர்கள் இந்த ஊழல் லஞ்ச வழக்கிலே நிச்சயமாக கைது செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட இரட்டை பிரஜா உரிமை இருப்பதால் அமெரிக்கா அவரை காப்பாற்றுகிறதோ இல்லையோ, சட்டங்கள் காப்பாற்றுமோ இல்லையோ என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி அவர் இலங்கைக்கு வருவாராக இருந்தால் அவரை விமான நிலையத்திலே வைத்து கைது செய்கின்ற அளவிற்கு, ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரர் கைது செய்கின்ற அளவிற்கு இந்த பிடி வாரண்ட், அதாவது இந்த பிடியாணை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பசில் ராஜபக்ச கைது செய்யப்படுவார்களா, அல்லது அழைத்து வரப்படுவாரா, அல்லது அங்கே வைத்து ஏதாவது தண்டனையை தப்புவாரா, அல்லது அங்கே வைத்து தண்டனையை அனுபவிப்பாரா, இது நாங்கள் கூற முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. காரணம், இரட்டை பிரஜா உரிமை ஆக இருக்கின்ற காரணத்தினால். இருந்தாலும் கூட எங்களால் முடிந்தவரை, நாங்கள் அறிந்தவரை நிச்சயமாக அவர் இலங்கைக்கு வருவார், சட்டத்தரணியூடாக ஆஜராகுவார், கைது செய்யப்படுவார், பின்னர் அவர் விடுவிக்கப்படுவார், மீண்டும் தொடர்ந்தும் இலங்கையில் இருக்கின்ற பொழுது அவர் சில வேளைகளிலே அமெரிக்காவுக்கு சென்று வரலாம் அல்லது செல்லாமல் இருக்கலாம். இது நடக்கின்ற விடயங்கள், நடக்கப் போகின்ற விடயங்கள், நகரப்போகின்ற அந்த ஊழல் ஒழிப்புத்துறை எப்படி நகரப்போகின்றது, எப்படி அந்த கடிவாளத்தை இவருக்கு பூட்டுவதற்காக வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் நாங்கள் இறுதியாக கூற முடியும். ஆம், ஒரு பாலைவனத்திலே தத்தளிக்கின்ற மீன் குஞ்சு போல, தண்ணீர் இல்லாமல் தத்தளிக்கின்ற மீன் குஞ்சு போல இப்பொழுது பசில் ராஜபக்ச அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார், தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது கைதாக போகின்றார் என்ற பல கேள்விக்குறிகள் அவருடைய முதுகிலே பாரமாக தொங்க விடப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் இருந்து பார்ப்போம். அந்த கைது எப்பொழுது நடக்கப் போகின்றது, நடக்காதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆம், இலங்கையன், லங்காபோர் ஊடகம். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428,
வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.